இதில் குறிப்பாக நவகிரக தோஷமும் சனி தோஷமும் விலகும். இதுக்கு காரணம் புராணத்தில் ஒரு கதை இருக்குது. ஹனுமனை வழிபட்டா சனீஸ்வரரோட பார்வையிலேருந்து தப்பிக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? ராமாயணத்தில் ராவணன் கிட்ட சிறைப்பட்டிருந்த சீதாமாவை மீட்க ராமபிரானுக்கு சுக்ரீவன் ஹனுமன் படைகள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இலங்கையை அடைவதற்கு சேது பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்துச்சு. ஹனுமன் ஒவ்வொரு பாறையிலும் ஸ்ரீராம நாமத்தை எழுதி கடலில் கொண்டு போய் போட்டுட்டு இருந்தாரு. ராமபிரானும் லக்ஷ்மணரும் பாலம் அமைக்கும் பணிகளை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே சனீஸ்வரர் தோன்றினார். ராமபிரான் கிட்ட ஹனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்கிடுச்சு, உங்கள் அனுமதியோட நான் அவரை பிடிச்சிக்கலாமான்னு உத்தரவு கேட்குறாரு. அதுக்கு ராமபிரான், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறது போல் உங்கள் வேலையை செய்ய நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களால் முடிந்தால் ஹனுமனை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து கிளம்பின சனீஸ்வரர், உங்களை 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்கிடுச்சு, அதனால் நான் உங்களை பிடித்து கொள்ள போகிறேன், உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதற்கு ஹனுமன், சனீஸ்வரா, நான் இப்போ தான் சீதாதேவியை மீட்பதற்காக ராமபிரானுக்கு உதவி செஞ்சு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுருக்கேன். இந்த பணி முடிஞ்சதுக்கப்புறம் சீதாதேவியை மீட்ட பிறகு நானே உன்னை தேடி வரேன், அப்போது நீங்கள் என் உடம்பு முழுக்கும் வியாபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு சனி பகவான், நான் சரியான காலத்தில் ஒருத்தரை பிரித்து சரியான காலத்தில் விட்டுடுவேன், அதனால் காலம் தாழ்த்தாமல் உங்கள் உடம்புலேருந்து ஒரு பாகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு.